நம் அனைத்தும் அவளை சேனல் அன்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா, லலிதா சகசரநாமம் பாராயணம் பண்ணுவதால் நமக்கு கிடைக்கும் பலன்கள் எத்தனை, அதன் மகிமைகள் என்னென்ன என்று இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அது எப்படி உலகுக்கு அறிமுகமானது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. லலிதா சகசரநாமம் 18 வகையான பிரம்மாண்ட புராணத்தில் லலிதா உபாக்கியானத்தில் மகாவிஷ்ணுவின் அவதாரமான கயக்கிரீவருக்கும் அகஸ்திய முனிவருக்குமான உரையாடல். லலிதா சகசரநாமம் பூமிக்கு வர காரணமாக இருந்திருக்கிறது. அந்த உரையாடல் தான் லலிதா சகசரநாமமே பூமிக்கு அகத்தியர் எடுத்து கொண்டு வர்றதுக்கான காரணம். அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, லலிதா சகசரநாமம் ஸ்தோத்திரம் நமக்கு பல நல்ல விஷயங்களை கற்றுத்தருகிறது. பல ஸ்தோத்திரங்களை படிக்கிறோம். எந்தெந்த ஸ்தோத்திரங்கள் ஜபிப்பதால் முழு பலன் தருகிறதோ அதே மாதிரி பலன்களை நம்மளுடைய லலிதா சகசரநாம பாராயணமும் நமக்கு தரும். இது கண்டிப்பான நிதர்சனமான ஒரு உண்மை. இதை பாராயணம் பண்ண நமக்கு 100% முழு பலன்களையும் நமக்கு பெற்று தருகிறது. சிவபெருமானின் மனைவியான பார்வதி தேவிதான் லலிதா என்று அழைக்கப்படுகிறார். முதலில் இந்த லலிதா சகசரநாமம் கும்பகோணம் அருகில் உள்ள திருமையச்சூர் ஸ்ரீ லலிதாம்பிகை கோயிலில்தான் அகஸ்தியரால் பாராயணம் பண்ணப்பட்டது என்று நமக்கு சரித்திரங்கள் கூறுகிறது. அங்கேதான் நம் அன்னை அகஸ்தியருக்கு தீட்சை வழங்கினார் என்றும் நம் புராணங்கள் நமக்கு கூறுகிறது. நம் அன்னை ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அவர்களின் கட்டளைக்கிணங்க காமேஸ்வரி, மோதினி, வாஷினி இப்படி 8 விதமான வாக்பாதினிகள் இந்த சகசரநாமத்தை உருவாக்கினார்கள். லலிதா சகசரநாமம் அன்னையின் அருட்கடாட்சத்தை நமக்கு கிடைக்கச் செய்வதால் நாம் தினந்தோறும் அதை பாராயணம் பண்ணலாம். இந்த லலிதா சகசரநாமத்தில் அம்பாளின் தலைமுடி முதற்கொண்டு அவரோட பாத நெகம் வரைக்கும் அவங்கள வர்ணிச்சு அவங்களோட அனுகிரகம் எப்படி நமக்கு கிடைக்குதுன்னு நமக்கு ஆச்சாரியார்கள் சொல்லியிருக்கிறாங்க. வல்லமையை சொல்லுவதுமாக இந்த சகசரநாமம் நமக்கு விரிவாக சொல்கிறது. சகசரநாமத்தில் வரக்கூடிய சதுசஷ்டி கோடி கணசேவிதா என்னும் நாமம் 64,000 யோகினிகள் நம் அன்னையை வணங்கி கொண்டிருப்பதாக சொல்லுகிறது. இந்த சகசரநாமத்தை நம் அன்னை ஸ்ரீ லலிதாம்பிகைக்கு மட்டும்தான் பாராயணம் பண்ணணும்னு கிடையாது. நம் அன்னை தான் எல்லா தெய்வங்களுக்கும் மூல காரணம். நம் அன்னை லலிதா என்று அழைக்கப்பட்டாலும் அவங்க எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய காளி, மாரி, பரமேஸ்வரி, காத்தியாயனி, மீனாட்சி, காமாட்சி, அங்காளம்மன் இப்படி எல்லா தெய்வங்களுமே அம்பாளின் சொரூபங்கள் தான். நாம இந்த சகசரநாமத்தை பாராயணம் பண்ணும் போது எந்த கோயில்ல எந்த தேவி கிட்ட உட்கார்ந்து பாராயணம் பண்ணாலும் அது நமக்கு முழு பலனையும் நமக்கு பெற்றுத்தரும். நம் அன்னைக்கு அது சென்று அடையும். எல்லா ஆலயங்களிலுமே இதை தெரிஞ்சவங்க எல்லா ஆலயங்களிலுமே அம்பாளோட ஆலயங்களில இந்த சகசரநாம பாராயணம் கண்டிப்பாக இன்றும் நடக்கிறது. நம் அன்னை இந்த லலிதா சகசரநாமத்தில் சிவசக்தி ஐக்கிய சொரூபமாகவே நமக்கு காட்சி அளிக்கிறார். எனவே நாம் அம்பாளை வணங்கியதோடு இல்லாம சிவனையும் வழங்கிய பலன் நமக்கு கிடைக்கிறது. லலிதா சகசரநாமம் ஒன்று மட்டுமே நம்ம அன்னையோட ஆணையின் பேரில அவங்களோட கட்டளையால் இயற்றப்பட்டது. அம்பாளை வணங்குவதற்கு எத்தனை விதமான பெயர்கள் இருந்தாலும் நம் அன்னை அவளை அம்மா என்று அழைக்கவே அவள் விரும்புகிறாள். ஏன்னா அவள் லோக மாதா, ஜகத் ஜனனி.
அவளுக்கு அம்மா என்று நம்ம அழைப்பதையே அவள் கேட்டு மகிழ்கிறாள். அதை புரிஞ்சு கொண்ட வாக்வாதினிகள் நம் அன்னை நம்மை அம்மா என்று நம் குழந்தைகள் அழைக்க வேண்டும் என்பதை புரிஞ்சு கொண்டு முதல் நாமமே லலிதா சகசரநாமத்தில் வரக்கூடிய முதல் நாமமே ஸ்ரீ மாதா அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. லலிதா என்னும் நாமம் விளையாடு கொண்டிருப்பவள் அப்படி மட்டும் அல்ல, அனைவரிடத்திலும் அன்பு செலுத்துபவள், அனைவர் மனதையும் தம் வசப்படுத்துபவள் அப்படிங்கிறதும் அர்த்தமாகுது. இப்படி பக்தர்களின் மனதை ஈர்த்து அவர்களுக்கு மன நிறைவை தந்து அவர்களை மகிழ்வாக வாழ வைப்பதில் அன்னைக்கு ஈடு இணையே கிடையாது உலகத்தில். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் நம் அன்னை நாம் துதிப்பதற்கு எந்த கால நேரங்களையும் நிர்ணயிக்கவே இல்லை. அவளை எப்போது வேண்டுமானாலும் எங்கே வேண்டுமானாலும் நம் அன்னையின் லலிதா சகசரநாமத்தை நாம் ஜபிக்கலாம், நம் அன்னையை வணங்கலாம். அன்னையின் முதல் 2 நாமங்கள் ஸ்ரீ மாதா, ஸ்ரீ மகாராக்னி என்று ஆரம்பிக்கிறது. அன்னை நம்மை இந்த உலகில் ஜனிப்பது மட்டும் அல்லாமல் நம்மை காக்கும் ஸ்ரீ மகாராக்னியாக இருந்து நம்மை காத்து அருள்கொள்கிறாள். நம் கூடவே அவள் இருக்கிறாள். இந்த சகசரநாமம் பாராயணம் பண்ணுபவர்களுக்கு அன்னை எப்பொழுதும் கூடவே இருந்து அவர்களை வழிநடத்தி செல்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. நாம் இன்று சொல்லும் லலிதா சகசரநாம ஸ்லோகத்தை நாம் படிப்பதற்கு இணங்க அதன் அர்த்தத்தோடு நமக்கு பரிபாலித்து கொடுத்தவர் பாஸ்கரராயர் என்னும் அன்னையின் அன்பிற்கினிய அடியார். இந்த லலிதா சகசரநாமத்தை நாம் புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே கேட்கவும் முடியும், நம் வாயால் உச்சரிக்கவும் முடியும். இதை அகஸ்தியர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஹயக்ரீவரிடம் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்ளும் போது இந்த லலிதா சகசரநாமம் இதை மட்டும் ஏன் நமக்கு பகவான் ஹயக்ரீவர் நமக்கு சொல்ல மறுக்கிறார், ஏன் சொல்லவில்லை? மற்றதெல்லாம் நமக்கு சொல்லிவிட்டார். ஆனால் இடையில் ஒரு வார்த்தையில் வரும்போது இதை நாம் கேட்டோம். ஆனால் இதை மட்டும் சொல்லாமல் மற்ற அனைத்தையும் சொல்லிவிட்டால் இதை மட்டும் சொல்லவில்லையே என்று தன் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு தன் சந்தேகத்தை தீர்த்து விட வேண்டும் என்று ஹயக்ரீவரிடமே கேட்டார். பகவானே, ஏன் இதை மட்டும் எனக்கு சொல்ல மறுக்கிறீர்கள்? இந்த லலிதா சகசரநாமத்தையும் அதன் பெருமைகளையும் எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டதுமே பகவான் ஹயக்ரீவர் கூறுகிறார், அகஸ்தியரே, இது யார் ஒரு விருப்பமும் இன்றி நாம் சொல்லக்கூடாது ஐயா. இது பரம ரகசியங்களின் ரகசியம் ஐயா. எவன் ஒருவன் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டு கேட்கிறானோ அவனுக்கு இதை நாம் போதிக்க வேண்டும் என்பதே இதன் விதி என்று கூறுகிறார். ஸ்ரீ லலிதா சகசரநாம ஸ்தோத்திரத்திற்கு முதலில் பாஸ்கரராயர் என்பவர்தான் விளக்க உரை கொடுத்தார். அவர் 17-18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். நம் லலிதா சகசரநாமத்திற்கு என்ன சிறப்பு என்றால், சகசரநாமம் எவ்வளவு நீளமாக இருக்கிறதோ அவ்வளவு நீளமாக பலஸ்ருதியும் இருக்கிறது. மற்ற புராணங்களிலும் ஸ்தோத்திரங்களிலும் பலஸ்ருதி சிறியதாக இருக்கும், சகசரநாமம் பெரியதாக இருக்கும். ஆனால் நம் அன்னையின் லலிதா சகசரநாமத்தில் அம்பிகையின் திருநாமத்தை சொன்னால் மட்டுமே போதும், அதன் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை பலஸ்ருதியே நமக்கு கூறுகிறது. நம் அன்னை நாம பாராயண பிரீத்தா, ஸ்தோத்திர பிரியா என்று நம் அன்னையை ஸ்தோத்திரங்களாலேயே நாம் ஜெபிக்கும் போது அதை அன்னை கேட்டு மிகவும் ஆனந்தம் அடைகிறாள். அதை நாம் கற்றுக்கொண்டு ஜெபிக்கும் போது மிகவும் அதிகமான பலன்கள் கிடைக்கும். ஆனாலும் நம் நாவினால் நமக்கு தெரிந்த மாதிரி ஜெபிக்கும் போதும் நம் அன்னை அதை ஏற்றுக்கொண்டு அருள் புரிகிறார்.
அதனை எப்படி சொன்னாலும் அன்னை நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வார். நம் அன்னைக்கு நம் பிரியமே முதல் பொருளாக விளங்குகிறது. இதை நாம் ஒரு வேண்டுதல் வைத்துக்கொண்டு 48 நாட்கள் தொடர்ந்து நம்ம பாராயணம் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக முழு பலனை பெற்றுத்தரும் என்பதில் கொஞ்சமும் ஐயமில்லை. இது 100% நமக்கு பலனை தரும். மேலும் அதை தினமும் நாம் பாராயணம் பண்ணும்போது நம் வாழ்க்கையில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அன்னை நமக்கு ராஜயோகத்தையே தருகிறார். அதில் நாம் நம் வாழ்க்கையிலேயே நாம் வாழும் வாழ்க்கையிலேயே உணரலாம். இது நிதர்சனமான உண்மை. நாம் லலிதா சகசரநாமத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ண நம் வாழ்க்கையில் ஏற்றங்கள் நடந்து நாம் ராஜாவை போல் வாழ்வதை நாம் நம் வாழ்க்கையிலே நம்மளே உணரலாம். அந்த அளவுக்கு இது வலிமை வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது, அன்னையின் அனுகிரகம் நிறைந்தது. அன்னை ஜெகன்மாதா அவள் நாமங்களை சொல்லி பாராயணம் பண்ணும்போது நமக்கு அனைத்து விதமான சகலவிதமான நன்மைகளையும் அள்ளித் தருகிறாள். நம் அன்னை யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அத்தனை நன்மைகளையும் இந்த ஒரே சகஸ்ரநாமத்தில் நமக்கு அருள்கிறார். நாம் 1000 தேவிகளை பாராயணம் பண்ணக்கூடிய பலன் இந்த ஒரே சகஸ்ரநாமத்தில் நமக்கு கிடைக்கிறது. மனம் ஒன்றி நாம் அன்னையை துதிக்கும்போது நம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நம் வாழ்க்கையில் இன்பமும், யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை மனத்தில் இருத்தி கொண்டு நாம் பாராயணம் பண்ணும்போது அந்த செயல் மிகவும் சீக்கிரமாக நமக்கு நடக்கும். இதுவே நிதர்சனமான உண்மை. இதை நீங்கள் ஒரு நாள் மட்டும் பாராயணம் பண்ணிட்டு அப்படி விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றமும் மேன்மையும் வளமும் செல்வமும் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து விடாமல் பாராயணம் பண்ணுங்க. அப்போத்தான் நமக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ உச்சத்துக்கு போகணுன்னு நினைக்கிறோமோ அந்த உச்சம் நமக்கு எளிதில் கிடைக்கும். அம்மா நமக்கு வழி ஏற்படுத்தி தருவாங்க. இதெல்லாம் உண்மையாக வாழ்க்கையில் நம்மளே நம்ம பாராயணம் பண்ண நம் வாழ்க்கையில் நம்மளே உணரலாம். அவ்வளவு மகத்துவமானது நம் அன்னையின் லலிதா சகஸ்ரநாமம். நம்ம எப்படி அன்றாட செயல்களை ஒவ்வொரு செயல்களையும் செய்கிறோமோ அதே மாதிரி லலிதா சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுறதையும் ஒரு டெய்லி ரொட்டீனாக நம்ம வச்சுக்கிறணும். இந்த லலிதா சகஸ்ரநாமத்தை நாம் எல்லா நாளும் விசேஷ நாள்கள்லேயும் பாராயணம் பண்ணலாம். தினமும் பாராயணம் பண்ணலாம். முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, நவராத்திரி, ஆடி தபசு, அம்பாள் உதித்த நட்சத்திரமான பூர நட்சத்திரம், இப்படி உங்களுக்கு பௌர்ணமி, எல்லா நாளும் உங்களுக்கு எந்தெந்த நாளெல்லாம் தோணுதோ அப்பையெல்லாம் அம்பாளை உட்காந்து பாராயணம் பண்ணலாம். நீங்கள் இருக்கிற எந்த இடத்துல இருந்தாலுமே அம்பாள் நாமங்களை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வெளியில் சொல்லி தான் பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. நம் மனதிற்குள்ளேயே அவளை ஜபிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள், உற்றார் உறவினருக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. அம்பாளை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம். அனைத்தும் அவளே. நன்றி, வணக்கம்.